நேந்திரம் சிப்ஸ் செய்யறதுக்கு நான் 3 நேந்திரம் காய் எடுத்திருக்கேன். காயோட தோலில் லைட்டாக நான் கோடு போட்டு அந்த தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்கிறேங்க. ஆழமாக கோடு போட்டிங்க அப்படின்னா காய் 2ஆக கட் ஆகிடும். இந்த மாதிரி தோலை லைட்டாக உரிச்சு எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிப்ஸ் போட ரெடியானது நம்ம காயை நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி ஈரமே இல்லாமல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சிப்ஸ் போடுறதுக்குனே தனியாக பிளேட் இருக்குங்க, அதை எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சிப்ஸ் போடுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எண்ணெயில் இந்த மாதிரி காயை சீவி விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் தனியாக சீவி வச்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சீவி விட்டுட்டு நம்ம உப்பு மஞ்சத்தூளும் கலந்த தண்ணியை 2 ஸ்பூன் சேர்த்திட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நுர வருங்க. அப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக தட்டி தட்டி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சிப்ஸ் எல்லாம் வெந்துருச்சு அப்படின்னா நுரை எல்லாமே அடங்கிடும். நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா காயும் சீவி சிப்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டான சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி